வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறோம்னா BR துதிவனன் இயக்கத்துல கலையரசன் நடித்துள்ள கொலைத்தேவல் இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கலையரசர் இருக்காருல, அவர் தான் அந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இதுல தீபா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி வந்து காதல் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து பெற்றோர்கள் உறவுகள் யாருமே வந்து இவங்க வந்து சேர்த்துக்கிறதே இல்ல. சரி, இதனால வந்து நம்ம வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால வந்து இவங்க குடும்பம் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை அங்கிட்டு ஒரு பக்கம் நடக்கல. இவங்க வந்து தனியா போயிட்டு வந்து நிம்மதியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறமாத கற்பனையா வந்து தீபா வந்து ஆயிடுறாங்க. இதனால வந்து ஊரை தாண்டி ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது, அங்க வந்து இவர் வந்து அழைச்சி செய்யறாரு. இதனால வந்து கலையரசன் வந்து கோயிலுக்கு வந்து எல்லைய காலடி வைக்கும் போதே வந்து ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா இருக்காங்களே அவங்க வந்து உணர்றாங்க. இதனால வந்து சாமி கும்பிடுட்டு வீடு திரும்பும் கலையரசரை வந்து தீபாவை வந்து சுற்றி வந்து திடுக்கும் சம்பவங்கள் வந்து அரங்கேறுது. அதனால வந்து இந்த அபாயத்தில் இருந்து வந்து இவங்க எல்லாம் வந்து மீண்டாங்களா. இதுக்கு அடுத்து வந்து பரபரப்பான ஒரு திருளான படம் தான் வந்து இந்த கொலைச்சேவல். இந்த படத்தை யதார்த்தமான நடிப்புல வந்து படம் முழுக்க வந்து அலங்கரிச்சுக்கிறாரு கலையரசரு. வரம்பு மீறிய காதல்ல வந்து நடிப்பை வந்து அருமையா வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அழுத்தமான நடிப்பை வந்து கொடுத்திருக்காங்க. முந்தைய படத்தோட இந்த படத்துல வந்து நல்ல சூப்பரான கேரக்டர்ல வந்து கலையரசன் வந்து அழகா நடிச்சாரு. தீபா பாலு வந்து ரிஸ்க் எடுத்து அவர் நடித்துள்ள காட்சியை வந்து பாராட்டு தரலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரே மாதிரியா நடிக்காதீங்க, இன்னும் நல்லா நடிக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாலக்கரை வந்து நடிச்சிருக்காங்க. மத்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் சத்யா, அசுரன், வெங்கட், விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, ராஜாமணி, தனலட்சுமி, இவங்க நடிப்பே வந்து குறைவே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்குது. வில்லனாவரம் ஆதவ் சந்திரா வந்து நல்ல அருமையா வந்து கவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. இன்னமும் வந்து இதோட படங்கள் வந்து அழுத்தமான கதைகள் வந்து கொடுத்திருந்தா இதுல வந்து இன்னும் படம் வந்து சூப்பரா இருக்கும். இன்னமும் வந்து இந்த கிராம படையினாலே வந்து ஜாதி நாளையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாதி வெறியர்களுக்கு இது ஒரு சூப்பரான படம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முயற்சிக்கிறாரு இயக்குறாரு. இருந்தாலும் வந்து பல இடங்கள், பல சொதப்புகள், பல இந்த கலையரசனுக்காண்டி இவங்களோட நடிப்பு காதலுக்காண்டியே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல கதையை சொல்ல போனா ஒருத்தவங்க வந்து பெற்றோரை மீறி வந்து பழைய கேஸையே திருப்பி போட்ட மாதிரி தான். இன்னமும் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வந்து ஜாதி மதம் அது இதுன்னு பேசி பேசி வந்து காதலிச்சா வந்து வெட்டுவோம் கொத்துவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்லிட்டு இப்படியே தான் கதையை வந்து எடுத்துட்டாங்க. அதே போல கதை தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து கலையரசன் அந்த அளவுக்கு வந்து மிரட்டலா வந்து அதிகமா வந்து நடிச்சிருக்காரு. ஓகே, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் போல பல படங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க NT நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க.